அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 28/7/2025 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை. ஆக 48 நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார். செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும். சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும். குறிப்பா ரிஷபம், மிதுனம், கடகம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும், மேஷம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது. செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது. உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம். மீன ராசியை பற்றி பார்க்கலாம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 2 மற்றும் அஷ்டமிஷ்டின் அதிபதியாகும். செவ்வாய் பகவான் இப்போது 7ஆம் வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறார். இந்த எல்லா காரணங்களாலும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எச்சரிக்கையுடன் நடத்த வேண்டும். கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகவும், அதே சமயம் இருவரும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வர்த்தக தொழில் ஆபத்து வரக்கூடும். ஆகையால் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். ராசியின் 5வது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ள காரணத்தால் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா நல்ல லாபத்துடன் வளர்ச்சியும் ஏற்படும். வருமான வழிகள் அதிகரிக்கும். ஆனால் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமின்மை காரணமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தங்கள் செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும். கலை மற்றும் எழுத்து துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். மற்றவர்களின் பேச்சை நம்ப வேண்டாம். உங்களின் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டவன் அளவற்ற செல்வாக்கையும் ஏராளமான லாபங்களையும் தாராளமான தான தர்மத்தையும் யாரையும் எதிர்பாராத ஊக்கத்தையும் சீரான குடும்ப செழிப்பையும் அமைந்திருப்பது முன் ஜென்மத்தில் செய்த உங்கள் புண்ணியத்தின் பலனே ஆகும். அதன் பொருட்டு தான் நல்ல குணம் பொருந்த குடும்பத்தில் பந்து மித்திரர்களின் மனம் நோகாமல் குடும்பத்தை நடத்தி வறுமையின்றி வெகு பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள். இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சில காரணத்தால் மனதில் கொஞ்சம் கவலைகள் ஏற்பட்டு சில தினங்களாக பாதிக்கின்றது. அது உங்களது கிரக கோளாறு அல்ல. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மங்கையின் கோள் குண்டுகுணித்தனத்தின் குறைபாட்டின் மிகுதியால் அக்கவலை உங்களை பாதிக்கின்றது. அம்மங்கையின் உறவை வையாதே. அதனால் உங்கள் குடும்பத்திற்கே கலப்பு ஏற்படலாம். தவிர இந்த சமயத்தில் ஒரு நோயின் கவலையோ அல்லது கைப்பொருள் விரயத்தை குறித்தோ மனதில் பலவிதமான எண்ணங்களை நினைக்கின்றீர்கள். அப்பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நோயாயினும் மருந்தினால் மறைந்து போகும். உங்கள் மனதில் எண்ணம் ஒன்று குடிகொண்டிருக்கின்றது. அந்த எண்ணம் இன்னும் சில தினங்களில் வெற்றி கிடைக்கும். அச்சப்பட வேண்டாம். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று அங்குள்ள பாத சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணாபிஷேகம் செய்து அவர் பாதத்தை இறுக்கி பிடித்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நன்மைகள் உண்டாகும்.